அடுத்த 25 ஆண்டுகளில் சென்னையை உலகத்தரம் வாய்ந்த பெருநகரமாக உருவாக்கும் வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கி வரும் 3வது மாஸ்டர் பிளானும் ஒருங்கிணைந்த சென்னை மாநகர போக்குவரத்து ஆணையமும் உருவாக்கி வரும் திட்டங்களும் சென்னை வாழ் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருநகரம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மாநகராக மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவம், வணிகம் என பல்வேறு துறைகளின் மையமாக திகழ்கிறது. ஆனாலும் சென்னை மாநகரில் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக நகரம் மூச்சு திணறி வருகிறது. அந்த வகையில் சென்னை வாசிகள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் எதுவென்றால் அது போக்குவரத்து நெரிசல்தான். விடிகாலை முதல் இரவு வரை வண்டி ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். இதற்கான தீர்வாக CUMTA எனப்படும் ஒருங்கிணைந்த சென்னை மாநகர போக்குவரத்து ஆணையம் அடுத்த 25 ஆண்டுகளில் 242 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 440 கிலோமீட்டர் நீளமுள்ள மெட்ரோ வலையமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சென்னை நகரின் மையத்தையும் அதை சுற்றியுள்ள புறநகர்களையும் முழுமையாக இணைக்கும் வகையில் போக்குவரத்து வசதி அமையும். வேலைவாய்ப்புகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழிற்பேட்டை பகுதிகள் என அனைத்து முதன்மை மையங்களையும் ஒருங்கிணைக்கும் இந்த திட்டம் எதிர்காலத்தில் நகரின் முதுகெலும்பாக மாறும் வாய்ப்பு உள்ளதாக CUMTA அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, CMDA எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் எதிர்கால சென்னையை வடிவமைப்பதற்காக தனது 3வது மாஸ்டர் பிளானை உருவாக்கி வருகிறது. நகர வளர்ச்சி, வீடமைப்பு, பொருளாதார முன்னேற்றம், அடிப்படை வசதிகள், சமூக வளங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போக்குவரத்து, பண்பாடு, சுற்றுலா, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்படும் இந்த 3வது மாஸ்டர் பிளான் வருகிற ஜனவரி மாதம் பொங்கல் நாளன்று வெளியிடப்பட உள்ளது. திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உலக வங்கி உதவியுடன் நகர வளர்ச்சி தொடர்பான பல்வேறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக ஏரிகள், கடற்கரை, நீர்நிலைகள் போன்ற நில வளங்களையும், பசுமை காடுகள், மரங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற பசுமை வளங்களையும் ஒருங்கிணைத்து வெள்ள பேரிடர்களை குறைக்கும் வகையிலும் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாக CMDA அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னைக்கான முதல் மாஸ்டர் பிளான் 1976ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதன் பிறகு 2008ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட 2வது மாஸ்டர் பிளான் 2026ஆம் ஆண்டு வரையிலான காலத்துக்காக உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 மாஸ்டர் பிளான்களிலும் தெரிவிக்கப்பட்டிருந்த பல்வேறு திட்டங்கள் பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் முழுமையாக செயல்படுத்தப்படாமல் காகித அளவிலேயே முடங்கிவிட்டன. எனவே 3வது மாஸ்டர் பிளானை நிறைவேற்றும் போதாவது பழைய தவறுகள் மீண்டும் நிகழாமல் பார்த்து கொண்டால்தான் எதிர்கால சென்னை உண்மையான உலகத்தர மாநகரமாக மாறும். வேந்தர் செய்திகளுக்காக முகிலன்.